காதமுச்சுடரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 18. பெண் கர்ப்ப லட்சணம். சாந்தமே சொல்லுகிறேன் பெண்ணனங்கு தாய் வயிற்றிலே உதிக்கும் மார்க்கந்தன்னை. சாந்தமே முன் சொன்ன கர்ப்ப பூச்சி சாய்ந்து தலை விழா வெட்டி விழாக்கால் நீட்டி சாய்ந்து மே முன்புறத்தை நோக்கித்தானே தலைகாலும் விழா வயிற்றில் சார்ந்த கூறு சாய்ந்து மே பெண் புழுவும் தந்தை நீரை தான் உண்டு வளர்ந்தது கணற்றியாலே. சாந்த குணத்தை அடையவே நான் சொல்லுகின்றேன். தாய் வயிற்றிலே பெண் குழந்தையும் நான் முன்பு சொன்ன மாதிரிதான் உருவாகி வளரும். அது பெண் சிசுவாக இருந்தால் தலை சாய்ந்து கீழ் நோக்கி தாய் விழாவை ஒட்டியும் மறுவிழா பக்கம் கால்களை நீட்டியும் தாயின் அடிவயிற்றில் அமைந்திருக்கும். அது தாயின் கர்ப்பத்தில் முன்புறத்தை நோக்கிய வண்ணம் தலையும் விழாவில் கால்கள் பொருந்தி இருந்தால் அது பெண் குழந்தை என அறியலாம். அப்பெண் சிசு தந்தையின் நீரில் இருந்த அனலை உட்கொண்டே உருவாகி கடல் எனும் தீயாலேதான் வளர்ந்து பிறக்கின்றது. பாடல் 19. தீயான மூலக்கடல் சேர்க்கையாலே சேர்விந்து உண்டுணர்வு வளர்ச்சியாலே தாயான வயிற்றின் அக்கினாலே தான் 2 விதமாக்கி வித்தினாலே பேயான பிச்சையினால் காமத்தீயால் பெருவிளை உண்டாக்கி கொக்கோகத்தால் வாயானது திறக்கும் நவத்வாரம் வாசி வெளியேறினது வாசல் தானே. தீயாகிய மூலமே காற்றுடன் சேர்ந்தால் அது மூலக்கடலாகி விந்துவில் இணைந்து உயிர் கருவாகிறது. அக்கருவே உடம்பை உண்டு பண்ணி உணர்ச்சியை பெற்று சிசிர் வளர்கின்றது. அத்தாய் வயிற்றில் உள்ள கருப்பை எனும் அச்சில்தான் ஆணாகவும் பெண்ணாகவும் 2 விதங்களாக உருவாகின்றது. இது யாவும் நடப்பது மூலமான வித்தாக அமைந்துள்ள சோதியில் இருந்தே என்பதை உணர்ந்து கொள். அதில் இருந்தே ஆகாயம், தீ, காற்று, நீர் என்ற 4ம் ஒன்றாகி தாயின் மண்ணாகிய வயிற்றில் விழுந்து வித்தாகி விளைந்ததுவே உயிர். இப்படி உயிர் உருவாவதற்கு மனமே பேயான ஆசையினால் காமத்தீயை உடம்பில் உண்டாக்கி காற்றால் கொக்கோகம் என்ற ஆண் பெண் சேர்க்கையினால் நீராக வெளிவந்து தாய் வயிற்றில் உள்ள கருவறை என்னும் மண்ணில் வீழ்ந்து வளர்ந்து உயிர் உடம்பாக பெரிதாக உருவானது. தாய் வயிற்றில் முழுதாக வளர்ந்த சிசு அங்கு அதன் 9 வாசல்களும் மூடியபடியே 10ஆம் வாசலில் தான் சுவாசித்து வாசியினால் வாழ்ந்து வந்தது. தாய் வயிற்றிலிருந்து வெளிவரும் போது வாசி வெளி என்னும் ஆகாயத்தில் ஒடுங்கிக் கொண்டு 10ஆம் வாசலை அடைத்து விட்டது. உலகத்தில் வெளிவந்ததும் மற்ற 9 வாசல்கள் திறந்து கொண்டது. வாசி வெளியில் ஏறி மறைந்து நின்றதே 10ஆம் வாசல். அன்பே சிவம் அன்பே சிவம்